Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா கரியர் கேப்க்கு அப்புறம் என்னோட கரியரை நான் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் கேப் வந்துட்டு அதை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பயத்தோடு இருப்பாங்க, கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களோட கான்ஃபிடென்ட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க. வீட்டில் எல்லா வேலையும் நம்ம நல்லா மேனேஜ் பண்ணாலும் இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது பயம் இருக்கும். ஏன்னா பிரேக்கில் இருக்கும் போது உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கும், அது டச் விட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு பார்த்திங்கன்னா லாக்டவுன் டைமில் வெளியே போய் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணுறதோ இல்லை வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணலான்னா குழந்தைய எப்படி பார்த்துட்டு நானும் எப்படி வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேப் இருந்ததுனால என்ன தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் திரும்பியும் ஒர்க்குக்கு போகும்போது என்னால் அதே கான்ஃபிடென்ட்டோட என்னால் ஒர்க் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அண்ட் கான்ஃபிடென்ஸ் லெவலும் கம்மியாக இருந்தது. பட் இந்த பயத்தை வச்சுட்டே இருந்தோன்னா நம்மளால் லைஃப்பில் சக்சீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மோட்டிவேஷனோட நான் இந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை பூஸ்டப் பண்ணேன். செகண்ட் பார்த்திங்கன்னா, உங்களோட பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் திரும்பியும் அதை ரீகேப் பண்ணி பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்கிற வெப்சைட்டை பார்த்து அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் தேட ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்டர்வியூஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணும் போதும் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் ஆகும். அண்ட் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலையும் அது பூஸ்டப் பண்ணும். முடிஞ்ச ட்ரைனிங் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வெப்சைட் பார்த்திங்கன்னா யூடமியில் எல்லா டொமைனுக்கும் பிகினர் லெவல்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் வரைக்கும் நிறைய அப்கிரேடான கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட இன்டர்வியூக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா, உங்களோட ரெஸ்யூமேவை நீங்கள் அப்டேட் பண்ணணும். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது பழைய ஃபார்மேட்டில் ரெஸ்யூமேவை அப்டேட் பண்ணியிருப்பீங்க. லைக் பக்கமாக நீங்கள் ரெஸ்யூமேவை அப்டேட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரே பேஜில் உங்களோட எல்லா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்வியூவருக்கு பார்த்த உடனே ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் கிடைக்கும். நாலாவது, உங்களோட ப்ரிப்பேர் பண்ண ரெஸ்யூமேவை எல்லா ஜாப் போர்ட்டல்லையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி நோட்டீஸ் பீரியடை நீங்கள் 15 days ஆர் லெஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இமீடியட் ஜாயினர் அப்படின்றதுனால டக்குன்னு எடுத்துப்பாங்க. ஸோ இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருந்தால் அதுலேயும் அப்டேட் பண்ணுங்கள். நான் சொன்ன ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 5th ஸ்டெப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. 5th ஸ்டெப் என்னென்னா அட்டெண்டிங் த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக போங்க. உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோனி ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்ரேஷன் நல்லா பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் திரும்பி வரணும் அப்படின்னு நீங்கள் கிளம்புங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை உங்களை கொஷின் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எதில் நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது நீங்கள் எந்த ஏரியாவில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போது அவங்க அதிலிருந்து கொஷின்ஸை கேட்பாங்க. அப்படி கொஷின்ஸ் கேட்கும் போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு. அந்த ஆன்சர்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் அவங்களே லீட் எடுப்பாங்க. அப்போது நீங்கள் அதுக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா அதுக்கு ட்ரை பண்ணவாது செய்யுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த எம்ப்ளாயி இந்த பொசிஷனுக்கு ஆப்டானவங்க அப்படின்னு அவங்க டிசைன் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த கொஷின் உங்களுக்கு தெரியல, நீங்கள் ஒர்க் பண்ணாத ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஏரியாவில் நான் ஒர்க் பண்ணதில்லை, பட் கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சதுன்னா ப்ராஜெக்டில் நான் அதை லேர்ன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். ஸோ இன்டர்வியூவருக்கு உங்கள் மேலே ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் வரும். நீங்கள் இன்டர்வியூ எப்படி பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களோட பெஸ்ட்டை போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு தான் வரும். சப்போஸ் இந்த இன்டர்வியூவில் கிராக் பண்ணலை அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் நினச்சிக்கோங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்தடுத்த வர இன்டர்வியூவை நீங்கள் கிராக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.